சாந்தி. அவ்யக்த சமிகை 10 ஜனவரி 2025. இன்றைய மகா வாக்கியம், इतनी सारी प्रकृति को परिवर्तन करना, तमोगुणी संस्कारों वाली आत्माओं के तमोगुणी वाइब्रेशंस को बदलना और स्वयं को भी ऐसे खूने नाहक वायुमंडल के வைப்ரேஷன்ஸ் சே சேஃப் ரக்னா. நிறைய விஷயங்கள் பாபா சொல்றாரு. இவ்வளவு பெரிய அல்லது இவ்வளவு பரந்த இயற்கையை மாற்றுவது, மனிதர்களை மாத்துறதுன்னா ஏதாவது சொல்லி புரிய வைக்கலாம். நம்ம மாத்திக்கணும், நம்ம அதுக்காக ஞானம் கேட்கிறோம், யோகா பண்றோம். இந்த ஜடமான இயற்கையை எப்படி மாத்துறது? ஆக இவ்வளவு சூக்ஷ்மமான இயற்கையை மாற்றுவது, தமோகுணமான சன்ஸ்காரங்களுடைய ஆத்மாக்களினுடைய தமோகுணமான வைப்ரேஷன்ஸ் அதிர்வலைகளை மாற்றுவது மற்றும் தன்னை இந்த கொடூரமான கடைசி நேரம் அவ்வளவு பயங்கரமா இருக்கும், அந்த ஒரு மரண உலகத்தினுடைய வைப்ரேஷன், அந்த வாயு மண்டலத்திலிருந்து உங்களை நீங்க சேஃபா வச்சுக்கணும். ஏன்னா இறுதி நேரம் எப்படி இருக்குமா, ஒரே ஐயோ அப்பான்னு கூடிய அலறல்கள், கூக்குரல்கள், அல்லது எவ்வளவு பேர் அப்ப மரணம் அடைஞ்சிருப்பாங்க, அந்த ஆத்மாக்களினுடைய துக்கத்தினுடைய அதிர்வலைகள். இப்படி ரொம்ப துக்கத்தினுடைய ஒரு வாயுமண்டலமா இருக்கும். அதையும் அதிலிருந்து நீங்க முதல்ல உங்களை பாதுகாத்துக்கணும். தத்தா உன் ஆத்மாவுக்கோ சகயோக தேனா. அப்ப இதுல பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களுக்கும் நீங்க உதவி செய்யணும். என்னை மட்டும் நான் பாதுகாத்துக்கிட்டேன், நான் அந்த நேரம் அசரீரி ஆகிட்டேன், அது சரிதான். ஆனால் இதுல யார் அந்த நேரம் துக்கப்பட்டு இருப்பாங்களோ, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் நீங்கள் சகயோகம் கொடுக்க வேண்டும். इस विशाल कार्य के लिए मनसा को शुभ भावनाओं से संपन्न शक्तिशाली बनाओ. ஆக இந்த மிகப்பெரிய காரியத்தில் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்காக தயார் வேலை என்னவென்றால், மனதின் மூலமாக சுப பாவனையினால் நிறைந்த சக்திசாலியான மனதை உருவாக்குங்கள். மனதுல நீங்க சுப பாவனை மட்டும்தான் வைக்கணும். அப்போ நீங்க சக்திசாலியான ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்கலாம். தன்னுடைய மனதையும் பவர்ஃபுல்லாக சக்திசாலியாக வைத்துக் கொள்ளலாம். எனவே பாபா சொல்ல வர்றது, உங்களுடைய மனதை எப்பொழுதும் சுபபாவனை நிறைந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ உங்களுடைய மைண்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.